கிளம்பியாச்சா? ஆமாம்மா, கிளம்பிட்டான். அவன் டியூஸ்டேவே கிளம்பிட்டான் அவன். நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ்டர் அதனாலதான் உட்காந்துக்கிறாங்க. ஆமா, இல்லைன்னா வரமாட்டேன். சுப்பிரமணி சார் எப்படி இருக்கீங்க? சக்கரபாணி சார் சக்கரபாணி சார் சக்கரபாணி சார் உங்களை தான் கேக்குறாங்க. சக்கரபாணி சார் உங்களதான் மேடம் மேடம் கேக்குறாங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. எனக்கு சரியா கொஞ்சம் காது இந்துமா வந்தது. வாய்ஸ் சரியா வரலம்மா, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிவகுமார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. சந்தோஷம், சந்தோஷம். நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நைஸ் டு see you. Highlight. Yeah. ஹைலைட் இதுதான். Also suffering from fever all over my body. Mr. Stephen. வாங்க, அப்பதான் நீங்க வந்தீங்க, எல்லாம் பாடினாதான் உங்களுக்கு யாரும் விட மாட்டல. ஆமா. செல்வகுமார் சார் வரார் 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 வரார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன மிஸ்டர் குயில காணோம், யாரு? மிஸ்டர் ஸ்ரீதர காணோம். வருவார் அவரு, கொஞ்சம் வேலையா இருக்கேன்னாரு. நான் வந்து அரட்டை மட்டும் அடிச்சுட்டு ஓடி போயிருவேன். அதாவது சார் வர வரைக்கும் மேடம் உட்காந்துட்டு இருப்பாங்க. சார் அது வரைக்கும் எல்லாம் உட்கார மாட்டேன் நான். நீங்க எல்லாம் பாட ஆரம்பிச்சீங்கன்னா ஓடி மேடம் போயிருவேன். வந்து மேடம்க்கு வந்து நம்ம பாடுறதெல்லாம் கேட்கறதுக்கு காதுகள் இல்லை. கேட்டு கை தட்டுங்கம்மா, கை தட்டுங்கம்மா, குறை நிறையெல்லாம் சொல்லுங்கம்மா. சார் அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஞானம் வேணும் சார், நம்மளுக்கு அதெல்லாம் இல்ல சார். சும்மா என்கரேஜ் பண்ணுங்க, சும்மா இவ்வளவு encourage தன்னடக்கம் தேவையில்ல, இவ்வளவு தன்னடக்கம் தேவையில்ல. இல்ல சார், பாட்டுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம் சார். ஓகே ஓகே, ஏதோ சொல்றீங்க. இல்ல சார், நிஜமாதான். நான் வந்து இந்த இந்துமாக்கு தெரியும், இந்த துர்கை அம்மன் பாடல் ஒண்ணு இருக்கும் இல்லம்மா, இந்த ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எங்க அப்பா பாடுவாரு, ஓகேங்களா. நான் வந்து பெரிய ஆளு மாதிரி இப்போ இங்க வந்துட்டதுக்கு அப்புறமேல உட்காந்து சாமி கும்பிடும் போது அதை வந்து பாடிட்டு இருந்தேன், ஓகேங்களா. என் புள்ள வந்து ஏதோ எங்க அம்மா பாடுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ஒரு தடவை தெரியாதனமா டிவியில அந்த பாட்டை போட்டான். வந்து என்னை வந்து ஏம்மா இப்படி கர்ண கொடூரம் எல்லாம். நீங்க ஆசையா காடோட டிஸ்கஸ் பண்றீங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் பாட்டு நீ வந்து பாடிட்டு இருக்கிற, அது என்ன மாதிரி இருக்குது, நீ கேட்டு எனக்கு வந்து காதே வலிக்குது. யார் சொன்னது? ரக்ஷா. ரக்ஷாவை கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. இல்ல சார், நான் சாமி கும்பிடுறதுக்கு அதே டியூன்ல தான் பாடுவேன், அது வேற விஷயம். பட் அந்த ஒரிஜினல் டியூனை கேட்டதுக்கு அப்புறம் வெறுத்துட்டா அவ. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ வெறுத்துட்டா. இப்போ வாயை திறந்து பாடுறேன்னு ஏதாவது 2 சென்டென்ஸ் எடுத்தா கூட என் பையனும் சரி என் பிள்ளையும் சரி. என் பொண்ணு அப்படி ஜன்னகதெல்லாம் சாத்திட்டு வரும் வரிசையா. இல்ல இல்ல, நீங்க பாடுறதெல்லாம் நல்லா இருக்குமா. இல்ல, அது அவளுக்கு கோவம் வரும், பிடிக்காது. நல்லாவே இல்ல, நீ ஒரிஜினல் பாட்டை என்னைக்காச்சும் கேட்டிருக்கியான்னு கேட்கும். மேடம். குழந்தைங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இல்ல சார், நான் ரொம்ப கர்ண கொடூரமா பாடுவேன் சார். அது நாங்க கேட்கணுமே. ப்ளீஸ். அதுலயும் வேற ஹிந்தி பாட்டை வேற பாடுவேன். அதான் சார், வார்த்தைக்கு பொருளே இல்லாம போயிட்டு இருக்கு உன்னோட ஹிந்தி. யாரும் கேட்டாங்கப்பா, நம்ம இதுல ஹிந்தி பாட்டு யாரும் பாடலையா? ஹிந்தி படம் நினைக்கிறேன் சார். நீங்க தான் கேட்டீங்களா? சார் இவரு பாடுவாரு சார், ஆக்சுவலா ஹிந்தி தெரியுமே. எனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு யாதோ கி பாராத் கே, அதான். குடும்பம்லாம் ஒண்ணு சேரும். ஒரு பாடல் வைத்து குடும்பம் ஒன்று சேருவது என்பது அதுதான் நம்ம நாளை நமது இல்லைங்களா தமிழ்ல. பெரிய பாட்டு இல்லைங்க, ரொம்ப பெரிய என்ன சார் ஒருத்தரையும் காணோம் இன்னும். என்ன சார் இருக்கிறவங்கள மனுஷால தெரியல சார். அது சரி சார், இன்னும் 4 பேர் வந்தா உங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடலான்னு பார்த்தேன். யார் வந்தாங்க? வாங்க வாங்க வாங்க. வேலம்மாள் வந்துட்டாங்க. நல்லா பாடுவாங்க. லதா மேடம் எங்க? லதா அவங்க பையன் பொண்ணெல்லாம் வந்திருக்காங்கப்பா. இஸ் பிஸி. இல்ல அவங்க வந்தாங்கன்னா தெலுங்கு பாட்டு பாடுவாங்க. கீர்த்தனைகளா சார்? கீர்த்தனையும் பாடிடுவாங்க சமயத்துல. நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், திடீர்னு பாடிடுவாங்க.
பாடுறாங்களா? ஆ? தெரியலப்பா. கீர்த்தனை இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு சொல்றது அவங்க பாடுறதான் கீர்த்தனை, நமக்கு தெரியாதுல்ல. அப்படியெல்லாம் கிடையாது சார். அந்த கீர்த்தனைங்கிறது இந்து மகளம் நல்லாவே தெரியும். கீர்த்தனை வரையும் பாடுறாங்கன்னா பாட்டு கத்துக்கிட்டு இருப்பாங்க. ம். வேலம்மாள்லாம் பாட்டு கத்துட்டு இருப்பாங்க. ஏன் வேலம்மாள்? வேலம்மாள் எப்படி நீங்க லைன்ல இருக்கீங்க? மார்ட்டின் இந்நேரம் நீங்க வந்து மார்ட்டின் மார்ட்டின் ஆ, கீர்த்தனைகள் பாடும்போது மாலதி கரெக்டா மனப்பாடமா பாடுவாங்க. ஓ வேலம்மாள் இந்நேரம் நீங்கள் இருக்க வேண்டிய இடமே வேற ஆயிற்று. எந்த உங்களை இடம்? ஆ, கலசலிங்கம்ல இல்ல இல்ல, அது நாளைக்கு நாங்க இங்க தென்காசியில வச்சிருக்கிறோம். ஓகே. அதனால இங்க இருக்கிறேன். வேலம்மாள் ஒரு சில மேடம் வந்து ஒரு சில இடங்களுக்கு ஒரு முறை தான் போவாங்க. அணிந்துரை நாளைக்கு ஏங்க, வேலம்மாள் மேடம் அவங்களுடைய அங்க வந்து இது பின்னாடி ஓவர் லைட்டிங் இருக்குது உங்க தலையில. ஆமா, அது வந்து ஒளிவட்டம் சார். என்னுடைய தோழியர் இருக்கிறாங்க இங்க, ஓ, பாருங்க. ஓ. அம்மாவா? வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. ம். வந்த இடம் இது நல்ல இடம். பாருங்கப்பா. அவங்க இன்னைக்கு பாட போறாங்க, ஒரு பாட்டு பாட போறாங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். முனைவர் ஞானஜோதி சரவணா ரொம்ப அழகா பாடுவாங்க. நாளைக்கு அவங்களுடைய சார்பாதான் அந்த கல்லூரியில பாரதி விழா, அதுக்கான வந்து ஓகே ஓகே. எனக்கு அவங்களுடைய அறிமுகம் இல்ல, அதான் நான் யோசிக்கிறேன் யாருன்னு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே, பேரு கேள்விப்பட்டிருக்கேன். முனைவர் ஞானஜோதி சரவணன் பேரு கழக கேள்விப்பட்டிருக்கேன். அறக்கட்டளையினுடைய ஆமா நிறுவனர் அவங்கதான். ஓகே ஓகே ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க. அதனால எந்த எங்களுக்கு கம்பன் கழகம்ப்பா வேலம்மாள்? எந்த எந்த திண்டிவனம் கம்பன் கழகம். திண்டிவனம்? திண்டிவனம். ம். ஓஹோ. ம்ஹும். நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ம். மணி ஆயிடுச்சு. அவங்க ஞான ஜோதிட்ட கேளுங்க, நம்ம சந்திச்சிருக்கிறோமான்னு எனக்கு டவுட் வருது இப்போ. அம்மா உங்க பேர் சொல்லு. வணக்கம்மா. கல்யாணி கல்யாணி ஸ்ரீதர். ஓகே. ஆ, ஆமா, இல்ல நம்ம சந்திச்சு பேசிருக்கோம். அதான் நினைக்கிறேன். நம்ம இங்க உறவுச்சுரங்கம் வருவீங்களா? உறவு சுரங்கம். உலக ஆமா நாயகி. ஆமா 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 நம்ம உலக அம்மா உறவு சுரங்கம். ஆமா, நம்ம பார்த்திருக்கோம்மா. சூர்யா என் கூட டாக்டர் வந்திருந்தா. அதான் கேக்குறேன். ஓகே ஓகே ஓகே, நைஸ். சட்டுன்னு பாக்கும்போது நினைச்சேன், சரி வேற யாரோ போயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஓகே ஓகே. அதான் எங்கடா அப்படின்னு பார்த்தேன் நானு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதோ விருது இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமாடா, நிகழ்ச்சி நாளைக்கு அம்மா தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி. வெரி நைஸ். கலைஞர் விருது இருக்கு. ஆமா ஆமா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றிமா. டிசம்பர் 21. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நீங்க எது வேணா பாடலாம். நான் ஓடி போறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பாடி கேட்க போறாங்க. நீங்க கோபாலநாதன் எது சார் வேணா வணக்கம். பாடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார், வாங்க கோபாலநாதன் சார் சார். வணக்கம். ஆரம்பிச்சிடலாமா? மணி ஆயிடுச்சு. ஐயா, நாங்க வந்து நாளைக்கு பாரதியார் விழா வச்சிருக்கிறதால சொல்லுங்க சொல்லுங்க. காற்று வெளியீடை கண்ணம்மா கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெக்கார்டிங் போட்டுறேன், அப்புறம் பாடுவோம். எவ்வளவு ஆர்வமான ஆளை தந்து பாடு. நீங்க 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 ஒரு ஆளு காமிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரெக்கார்டிங் போட்டுருவோம். Facebook யூடியூப்ல வருமா சார் இதெல்லாம்? என்ன சார்? சார் நான் போடுறேன் சார், ரெகுலரா போடுறேன் சார், ஒவ்வொரு முறையும் போடுறேன். ரெக்கார்டிங் போட்டாதான் நம்ம குரூப் அடங்கும், இல்லன்னா இப்படியே பேசின்னு இருக்கோம். வணக்கம். வணக்கம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி பாடுவோர் பாடினால் பாடத் தோன்றும். இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து ஒரு மாத இல்லை 2 மாத இடைவெளிக்கு நடத்திட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மைண்ட் யுவர் மைண்ட் குழுவினரோட மகிழ்ச்சிக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது. ஆகையால நாங்க பாடுறதுதான் பாட்டு, நாங்க கேட்கறதுதான் கேள்வி. மற்றவர்கள் இதை ரசிப்பதற்கும் கேட்பதற்கும் எல்லாமே உங்களுடைய பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு அல்ல. அதனால எங்கள் மகிழ்ச்சிக்காக நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நாங்க பாடுறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பே. கேட்பவர்கள் ரசித்தீர்கள் என்றால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனா சரியில்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா எதுவுமே சரி இருக்காது. அதனால தாராளமா கேட்கலாம், ரசிங்க, நாங்க பாடுறதையே ரசிங்க. மகிழ்ச்சி. முதல் முறையாக முதல்ல எப்பயுமே நம்ம யாராச்சும் ஆண்கள் தான் பாடுவாங்க. இந்த முறை பெண்களை முதல்ல விடலாம்னு நினைக்கிறேன். அதுலயும் நம்ம இந்துமதி மேடமை முதல்ல பாட வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா முதல் பாடல் இந்துமதி மேடம். யாரு மேடம்? நீங்க பாடுறீங்களா வேலம்மாள் மேடம் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரையும் பாட சொல்லுமா? பாடுங்க, சத்தமா பாடுங்க. கொஞ்சம் உங்க இது கேட்கல. நீங்க பாடலாம் தாராளம். கண்டேன் குயில் வர கண்டேன், குரலால் அழைக்கவில்லை, ஓய் குரலால் அழைக்கவில்லை, குரலால் அழைக்கவில்லை. ஏடொன்று கண்டேன் எழுதிட கண்டேன், நான் அதை எழுதவில்லை, ஓய் நான் அதை எழுதவில்லை, நான் அதை எழுதவில்லை. குணமும் அறிவும் நிறைந்தவர் என்றார், நான் அதை சொல்லவில்லை, நான் அதை சொல்லவில்லை. ஆடி முடிந்தது ஆவணி வந்தது, பாடிய பைங்கிளி முழம் மலர்ந்தது, நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே. பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. நான் சொன்ன வார்த்தை அவர் மட்டும் கேட்டார், சிரித்தார் பேசவில்லை, ஓய் சிரித்தார் பேசவில்லை, சிரித்தார் பேசவில்லை. அவர் சொன்ன வார்த்தை நான் மட்டும் கேட்டேன், சிரித்தேன் காணவில்லை, ஓய் சிரித்தேன் காணவில்லை. இருவர் நினைவும் மயங்கியதாலே யாரோடும் பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை. ஆடி முடிந்தது ஆவணி வந்தது, பாடிய பைங்கிளி உள்ளம் மலர்ந்தது, நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே. பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாட்டொன்று கேட்டேன், நான் அதை பாடவில்லை, நான் அதை பாடவில்லை. கைதரலாம் கைதரலாம் கைதரலாம். அருமை மேடம், ரொம்ப அழகா இருந்ததுமா. வாழ்த்துக்கள், அருமையா பாடுனீங்க. அதாவது இப்போ புரியுது சாரு என்ன ரியாக்ஷன் கொடுத்திருப்பாருன்னு எங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. மகிழ்ச்சி. கண்ணாலே எல்லாம் சொல்லிட்டு போல இருக்கு. நிறைய நிறைய சார் நிறைய இருக்குது. அதெல்லாம் பேசுவோம், பின்னாடி பேசுவோம். மகிழ்ச்சி, அருமை அருமை. வாங்க வேலம்மாள் மேடம், வாங்க. நீங்க பாடுறீங்களா, உங்க ஃப்ரெண்டு பாடுறாங்களா? அவுட் ஆஃப் சிலபஸ் எக்ஸாம்ல எல்லாம் வாக் அவுட் பண்ணிடுவேன். அதனாலதான் சார் உங்களை நாங்க கூப்பிடல.
இந்த பல்பு தேவையா? இந்த நிகழ்ச்சிக்கு மேடம் தான். என்னுடைய அன்பு தோழியர் திருமதி முனைவர் ஞானஜோதி சரவணன் அவர்கள் முதலில் பாடுகிறார்கள். வாங்க வாங்க வாங்க. நன்றி ஐயா, நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, வேலம்மா அவர்களுக்கெல்லாம். சரி, நாங்க நாளை நம்மளுடைய பாரதியாரினுடைய 144வது பிறந்த விழா என்பதால் முதலில் பாரதி பாட்டி ஒன்றினை பாடி விடுகிறேன். அதன் பிறகு வாய்ப்பு இருந்தால் குதூகலமாக குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதான் நம்ம ஆரம்பிப்போம். நன்றி நன்றி. காற்று வெளியீடை கண்ணம்மா கண்ணம்மா, காற்று வெளியீடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஆமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் நல்விழிகளும், அந்த காற்று வெளியீடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நன்றியா, வணக்கம். புதுசு இல்லையா? அப்புறமா பாடலாம், அப்புறமா ஆடலோட அருமையான வரி எல்லாம் இருக்கு அதுல. வண்டென்று மலர் என்று. வாங்க மேடம். நன்றி ஐயா, வணக்கம். அவங்க புதுசா இருந்தனால கொஞ்சம் ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள். இனி நம்மோடு இணைவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா. இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா. முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா, பரம்பரை நாணம் தோன்றுமா.
தோன்றுமாம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. அருமை அருமை. ரெண்டு பேருக்கும் ஒரு கைத்தட்டல். மறக்கவே மறக்காது சார். ஆனா அவங்க தனியா பாடி இருந்தாதான் சார் நல்லா நல்ல இருக்கும். பாடல். என்ன சார்? அவங்க தனியா பாடி இருந்தாதான் கேட்கறதுக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கும். கூட கனெக்ட் ஆனதுனால அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பாடி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி பாடல அவங்க. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. மாலதி பாடுறியம்மா? வணக்கம் அனைவருக்கும். இந்த படம் வந்து உதிரி பூக்கள் இந்த படத்தோட பேரு. பாடினது வந்து ஜானகி அம்மா. அந்த பாட்டு நமக்கு எப்படி வரும்னு தெரியல, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுறேன். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நீலா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. என் நெஞ்சம் என்றும் கண்ணாடிதான், என் தெய்வம் மாங்கல்யம்தான். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கலையாதது. மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கலையாதது. நம் வீட்டில் என்றும் அலை மோதுது, என் நெஞ்சம் மலையாதது. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ இங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. ஒரு கைதட்டலாம். வாங்க சார், சிவகுமார் சார். சிறப்பு சிறப்பு, உருக்கிட்டீங்க மாலதி, அப்படி எங்களை உருக்கி விட்டீர்கள். சிவகுமார் சார் வாங்க. இன்னைக்கு செல்வா கூட வந்துகிறாரு பாடுறதுக்கு. இல்ல லாஸ்ட் டைம் கூட வந்தாரு செல்வா. வாங்க செல்வா, வணக்கம்.
ஆடுறதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நாங்க அப்படி சொல்ல மாட்டோமே. உள்ள வந்தாலே பாடுறதுக்கு வந்துக்கிறீங்கன்னு தான் சொல்லிடுவோம். நல்லா பாடினாங்க மாலதி மேடம். நன்றி நன்றி. ஒரு மாதிரி ஒரு சோகமான அது கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு சோகம் இழை ஓடும் இந்த பாட்டுல. சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டை ஆமா, கேட்டாலே நம்ம மனசு ஏதோ பண்ணும் அந்த பாட்டு. பண்ணும். சின்ன வயசுல இருந்து நிறைய ரேடியோல கேட்டிருக்கோம் அந்த பாட்டு. வாங்க எனக்கு சார், அப்படியே சிவகுமார் சார். எங்க அம்மா என்னை வந்து, நான் கடைசி பையன்றதால மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் எங்க அம்மா கூட நான் தான் போவேன் ஓசியில. ஏன்னா ஓசி அப்ப டிக்கெட் கிடையாது இல்ல, சின்ன பையன். அப்படியே பெரிய பையனா கூட கிட்ட போகும்போது என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டிக்கெட் அவன் கிழிச்சு உள்ள ஒரு இடத்துல தூக்கி என்னை இடுப்புல உட்கார வச்சுப்பாங்க. அவங்களோட நான் ஹைட்டா இருப்பேன், ஆனா என்னை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுப்பாங்க. உட்கார வச்சு சின்ன பையன் தானே சண்டை போட்டு உள்ள கூட்டு போயிடுவாங்க. அவன் சொல்லுவான், சேர்ல உட்காரக்கூடாது, கைப்பிடியில வேணா உட்கார வை, அப்படிலாம் சொல்லி தான் உள்ள போவோம். அந்த மாதிரி நிறைய படம் பார்த்ததுன்னு இந்த படம் ரொம்ப பாதிச்ச படம் அந்த சின்ன வயசுலயே. உதிரி பூக்கள் தானே இந்த படம். உதிரி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. வாங்க சார், வாங்க சார், சிவகுமார் சார் வாங்க. சிவகுமார் சார். சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். பாட்டு பாடினாலே பாடுவர் பாடினால் ஆட தோன்றும், ஆடுவர் ஆட தோன்ற மாதிரி பாட்டுனாலே ஒரு சந்தோஷம் தான். பழைய பாட்டு 964 எம்ஜிஆர் படம் படகோட்டி. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி ஒரு வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிக்கார தங்க வளையல், வாங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்ய வளையல், சில சித்தானை உடம்பு ஒத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்ய வளையல், அண்ணன் நடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல், அண்ணன் நடை பின்னி வர முன்ன நடை அண்ணி வர முன்னாடி வரும் வளையல், இது அத்தை மகள் ரத்தினத்தில் அச்சடித்த சித்திரத்தில் கையோடு வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வாங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க. பெண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல், இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல், மாமியாரை மாமனாரை சாமியார மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல், காளையர்கள் கஞ்சி வர காளையர்கள் கஞ்சி வர கண்ணியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல், கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், வாங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அருமையான பாடல் தேர்வு சார், அருமையான பாடல் தேர்வு, நல்ல பாடல். அருமை. நடுவுல சுருதி மாறி போச்சு, ஏதோ சரியா வரல. மகிழ்ச்சி சார். நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். சுருதின்னு கேக்குறவங்க சுருதியை கூட்டு போட, நமக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்தது மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அடுத்தது யார் பாடுறது? கோபால் ரத்னம் சாரா, செல்வகுமார் சாரா? செல்வகுமார் சார் வாங்க. இல்ல அவரு பாட சொல்லுங்க சார். சரி, கோபால் ரத்னம் சார் வாங்க. அவரு பாட சொல்லுங்க சார். ஒரு 2 பேர் பாடட்டும், அப்புறம் பாடலாம். ஓ அப்படியே 2 பேர் பாடணுமா? இருக்கிறது 4 பேர் சார். அடுத்தது அப்ப அடுத்த ரவுண்டு தான் போகணும், வேற வழி கிடையாது. பாடுறேன் சார். சார் பாடிடலாம். பாருங்க. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன், ராரிராரோ ஓராரிராரோ ராரிராரோ
ஓராரிராரோ. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயே கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதையும் கேட்கிறேன். ராரிரரோ ஓ ராரிரரோ, ராரிரரோ ஓ ராரிரரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிராரோ, ராரிராரோ ஓ ராரிராரோ, ராரிராரோ ஓ ராரிராரோ, ராரிராரோ ஓ ராரிராரோ. கைதட்டலாம். சூப்பர் 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 சூப்பர். வாங்க அடுத்த பாட்டு. கோபால் ரத்னம் சார் நீங்க பாடுறீங்களா, இன்னொரு ஆள் பாட வைக்குமா? அடுத்து கொடுங்க சார். ரைட், ஓகே. அப்ப வாங்க மேடம், இந்து மேடம் வாங்க. இந்து மேடம் அடுத்த ரவுண்டு. கோவிலில் துயில் கொண்டான், இரு கண்ணம் குழிவிழ நகை செய்தான், என்னை நிலாவினில் துயர் செய்தான், நிலாவினில் துயர் செய்தான், அதில் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான், சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே. இறைவன் முருகன் திருவீட்டில் என் இதயத்தினால் ஒரு விளக்கேற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உன்னோடிருப்பேன் மலரடி போற்றி, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே. அருமையான பாடல், அருமையா பாடுனீங்க.
சிறப்பு சிறப்பு. இதெல்லாம் ரொம்ப கடினமான பாடல். ரொம்ப அழகா பாடினீங்க. ராகத்தோட பாடினாங்க சார். ராகத்தோட மேடம் பாடினாங்க. நான் உன்னை பாடி முடிச்சிடட்டுமா? நீங்க பாடி முடிச்சா பாடினா முடிச்சுதான் ஆகணும். சரி, பாடுங்க. நன்றி. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, ஒரு தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை, நீ அந்த கோயில் நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. மேடம் மேடம் ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். மேடம் சொல்லுங்க. அங்க பக்கத்துல யாருன்னா ரவிச்சந்திர மாதிரி நெளிஞ்சாங்களா? ஆமா, இப்ப பாடுறாங்க பாடுறாங்க பாடுறாங்க. பாடுறேன் ஒரு பாட்டு. பாடுங்க. ஓகே, நன்றி நன்றி, வாய்ப்பிற்கு மீண்டும் நன்றி. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையாம், கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா, கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு, அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா, மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வஞ்சி சிட்டு, அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா, நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து, நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து, வாவென்று அள்ளி கொண்ட மங்கை அல்லவா, கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வை பட்டு, என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா, நாள் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து
ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். வாழ்க கம்பன், வாழ்க கண்ணதாசன். கம்பன் மிக அழகாக கம்பராமாயணத்துல இதை வந்து சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் பாடியிருப்பார். அதை பாமரர்கள் வரை கொண்டு சேர்த்த கண்ணதாசன். வாழ்க. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. வேலம்மாள் மேடம் நன்றி. உங்கள் தோழிக்கும் நன்றி. மாலதினி அடுத்து பாடிங்க. செல்வா பாடுறீங்களா? அமிர்தா மேடம் வந்துட்டாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேடம், வாங்க வாங்க. என்ன பாட்டுடன் வந்திருக்கீங்க? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு போல, Facebookல பார்த்தேன். அருமையா போயிட்டு இருக்கு. ஆமா. பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும். பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும். கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னும் ஏன் நாண வேண்டும். பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும், பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும். கேட்கும் இசை இருந்தால் கால்கள் தாளமிடும். பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும். கேட்கும் இசை இருந்தால் கால்கள் தாளமிடும். தன்னை மறந்தது பெண்மை, துள்ளி எழுந்தது பதுமை. தன்னை மறந்தது பெண்மை, துள்ளி எழுந்தது பதுமை. நூலந்த இடைதான் நெளிய, 100 கோடி விந்தை புரிய, 100 கோடி விந்தை புரிய. பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும், பாதம் சிவந்திருக்கும் பாவை செந்தாமரை, பார்வை குனிந்திருக்கும் புருவம் 3ஆம் பிறை. புத்தம் புது மலர் செண்டு தத்தி நடமிட கண்டு, புத்தம் புது மலர் செண்டு தத்தி நடமிட கண்டு. மேடை வந்த தென்றல் என்றேன், ஆடை கொண்ட மின்னல் என்றேன், ஆடை கொண்ட மின்னல் என்றேன். பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும். கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னும் ஏன் நாண வேண்டும். பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும். ஒரு கை தட்டலாம். நன்றி. அருமை 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 அருமை. வாங்க சார், கோபால் ரத்னன் சார், உங்க ரவுண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஆடியோவில் சார் கேக்குது சார், வாங்க. குட் சார். நான் ஆக்சுவலாக பாத்ரூம் சிங்கர் கூட இல்லை, எனக்கு எப்படி பாடுறதுன்னு ஒன்றும் புரியல. வாயில தான் சார் நாங்கெல்லாம் பாடினோம், நீங்களும் அப்படிதான் பாடணும் சார். பச்சை கூட பரவாயில்ல சார். அதாவது நீங்க பாட்டு பாடினாலும் பரவாயில்ல, பாட்டு படிச்சாலும் பரவாயில்ல, அதை கவலையே பட வேணாம். ஒரு நாள் படிச்சோம்னா நார்மல் பாடிடுவோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் எஃப்எம் ரேடியோவில் தேன்கிண்ணம் போல இருக்கு இன்னைக்கு. சிறந்த தளம், தாளம் போட ஆட்கள் இருக்கிறார்கள், பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து நிலா. நிலா தலைப்பு. அதை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். கவிஞனையும் நிலாவையும் பிரிக்க முடியாது, ஒத்துக்கிறீங்களா? சொன்னா சரிதான் சார். ரைட். நான் அயல்நாட்டுல காலாறு நடந்து போகும்போது ஆள் ஆர்வமே இருக்காது. அங்க 2-3 கிலோமீட்டருக்கு தனியா நடந்து போயிட்டு இருப்பேன். மேல மேக்சிமம் கீழே பார்க்கறது, மேல பார்க்கும்போது வானம் மட்டுமே தெரியும். அதுல நிலா, பகல் நிலாவும் இருக்கும், பால் நிலாவும் இருக்கும் இரவு நேரத்துல. அதை ரசித்து இருக்கேன்.
அந்த நேரத்துல எல்லாம் ஒரு சில பாடல்லாம் அப்படியே வந்து வந்து போகும். ஸோ அதெல்லாம் எப்படி எழுதுனாங்க இந்த கவிஞர்கள் அப்படியெல்லாம் யோசனை பண்ணும்போது எனக்கு ஒரு 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 முக்கியமான நான் விரும்பிய நான் அசை போட்ட பாடல்லாம் ஒரு சில லைன்ல இங்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது எப்பன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம். ஸோ 1955 ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து பாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, மாறாயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடம் பறினான், அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான், சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதன் தரும் வாழ்வே. இதுல வந்து அந்த வார்த்தைகளுடைய ஜாலத்தை நான் உண்மையிலே ரசிச்சிருக்கேன். இது வந்து மிஸ்யம்மான்ற படத்துல ஏஎம் ராஜாவும் பி லீலாவும் பாடியிருக்காங்க. பாடல் எழுதினர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மியூசிக் டைரக்டர் வந்து ராஜேஸ்வர ராவ் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இது அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பாடலாக இருந்திருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியா நான் ரசித்த பாடல் வந்து 1957 விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. நான் பாடுற பாட்டுல எல்லாம் வந்து இந்த நிலவோ விண்ணிலா அந்த மாதிரி தான் வரும். அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே அப்படின்னு பி சுசீலா பாடுவாங்க. சிஎஸ் ஜெயராமன் வாய்ஸ் நம்மளால பிராக்டிஸ் இல்லாம பாடவே முடியாது. ஸோ இது வந்து அவங்க பாடியது. படம் பேர் வந்து புதையல். 1957 இதை எழுதியவர் வந்து ஆத்மநாதன் என்றவர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து 1959 ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்னன்னா, ஆகாச வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு செய்தோஞ்சல்லாடுதே, ஆனந்தம் தேடுதே, ஆகாச வீதியில் அழகான வெண்ணில் அலங்கார தாரகையோடு செய்தோஞ்சல்லாடுதே, ஆனந்தம் தேடுதே. 1959 மஞ்சள் மகிமை என்ற ஒரு படத்தோடைய உடுமலை நாராயண கவி இதை பாடியிருக்காரு. மாஸ்டர் வேணுன்றவர் இசையமைச்சிருக்காரு அந்த காலத்துல 59. இந்த பாடலும் எனக்கு பிடிக்கும். அடுத்ததாக 1962 ஒரு பாடல். நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது, கனிமொழிக்கென்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம் கனலாய் பாய்கிறது. இது வந்து 1962 ஐயா கண்ணதாசன் அவர்கள் எழுத, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, போலீஸ்காரன் மகள் என்ற இடத்துல பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் சார். இதுவும் இந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கும். அடுத்ததாக 1966 ஒரு பாடல் வருது. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. இது வந்து ராமு என்ற படத்துல 1966 கண்ணதாசன் எழுத, எம்எஸ்வி இசையமைக்க, பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாட்டு சார் இது. அடுத்ததாக 1969 ஒரு பாடல். ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா, ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா,
இதழோறும் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. இது எஸ்பிபியும் சுசீலாவும் சேர்ந்து பாடின பாடல். அடிமைப்பெண் படம். மியூசிக் டைரக்டர் வந்து மகாதேவன். புலமை பித்தன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இதுவும் வந்து ஒரு பிடிச்ச பாடல். 1977 ஒரு பாடல். இந்த பாடல் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு. நிலாவை பத்தி அவ்வளோ அழகா அக்கா பிரிச்சு பிரிச்சு பாடியிருப்பாருங்க. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. எஸ்பிபியுடைய பாடல். இந்த பாடலின் போது அந்த வயலின் வந்து அவ்வளோ அட்டகாசமா பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டுல. பட்டின பிரவேசம் படம், MS விஸ்வநாதன், கண்ணதாசன் பாடல் சார் இது. அதுக்கு அடுத்ததாக 1978 ஒரு பாடல் வருது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. கமலஹாசன் படம், இளமை ஊஞ்சலாடுகிறது. எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருப்பாங்க இதுல. ஸோ இளையராஜா இசை, வாலி அவருடைய அற்புதமான வரிகள் நீங்க நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து 1982 ஒரு பாடல் வருது. இதுவும் வாலி எழுதின பாடல். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இது எஸ்பிபி பாடின பாட்டு. வாழ்வே மாயம். பாடல் எழுதியது வாலி. கங்கை அமரன் இசையமைத்திருக்காரு இந்த பாடலுக்கு. நிறைய வச்சிருக்கீங்களா? இது அதோட கடைசியா முடிஞ்சு போச்சு. 10 பாடல் கணக்கு அது. ஸோ அடுத்து 1985 ஒரு பாடல், நிலவை பத்தின ஒரு பாடல். இது வந்து இதுவும் வந்து வாலி எழுதியிருக்காங்க. இது பாடல் வந்து நிலவு தூங்கும் நீரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது, இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை, நிலவு தூங்கினாலும் நினைவு தூங்கிடாது. படம் பேர் வந்து குங்குமச்சிமிழ். எஸ்பிபியும் ஜானகியும் பாடியிருந்தது சார். வாலி அவர்கள் எழுத இளையராஜா இசையமைத்திருக்கார். இந்த 10 பாடல்களையும் நான் அடிக்கடி ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பேன். அதனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துட்டு உங்க மத்தியில் இதை என்னால் முடிந்த அளவுக்கு பாடினேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. சார் வந்து ஒரு பிபிடியே போட்டு காட்டார் சார். சார் இல்ல முதல்ல ஒரு கை தட்டலாம் சாருக்கு. இது ஒரு வித்தியாசமான முயற்சி சார், நல்லா இருந்தது. நான் எதுக்காக நிறைய இருக்கான்னு கேட்டேன்னா, ஒரு பிரேக் கொடுத்து இன்னொரு பாட்டு அப்படியே சொல்லலாம் தான் கேட்டேன் நானு. இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு மத்தியானம் நான் தூங்கவே இல்லை. நான் மத்தியானம் தான் அந்த பேனர் பார்த்துட்டு பிறகு இது ப்ரிப்பேர் பண்ணேன். ஜெமினியோட உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்தேன் சார். நன்றி சார், தேங்க்யூ. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகள். அருமையான பாடல். எல்லா பாட்டும் ரொம்ப அருமையான பாட்டு. ஆக்சுவலா ரொம்ப அருமையான பாட்டு. நன்றி சார், நன்றி நன்றி. சோ இது நிலான்ற பேஸ்ல கலெக்ட் பண்ண பாடல்கள் சார். இது ஆக்சுவலா 85 வரலும் தான், 55 இருந்து 85 வரலும் தான். அதுக்கு மேல நான் தொடல. ஒருவேளை வாய்ப்பு, அதனாலதான் நான் கேட்டேன். 25 வரைக்கும் வரதுக்கு எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சேன். ஆமா, நன்றி சார், நன்றி. இல்ல நல்ல முயற்சி, நல்ல ஒரு தேர்வு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. உண்மையாவே ஒரு வித்தியாசமா கொடுக்கணும்னு கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கு கேக்குறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு ப்ரோக்ராமா கூட பண்ணலாம். ஆக்சுவலி அழகா இருக்கு. நல்லா
யோசிப்போம் யோசிப்போம் யோசிப்போம். அடுத்து வந்து நம்ம ஆஸ்தான பாடகர் ஸ்ரீதர் சார் பேசி பாடுவார். ஆஸ்தானம் எல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏதோ கட்ட குரல்ல கழுத மாதிரி கட்டி நீங்க தான் சார் பாடகர். நாங்கெல்லாம் பாட்டு படிக்கிறவங்க சார். நீங்க மட்டும் எல்லாருமே அவங்க இதுல பாடுறாங்க. ஏன்னா யாருமே ஸ்டேஜ்ல போய் பாடுறது கிடையாது. நமக்குள்ள எல்லாமே நல்லா தான் பாடுறாங்க. இவர் சார் கூட பாடுறது கொஞ்சம் ராகம் போட்டிருந்தா அருமையா இருந்திருக்கும். அமைதியா படிச்சுட்டாரு அவரு. கோபால் ரத்ன சார் கூட கொஞ்சம் 2-3 பாட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலா ட்ரை பண்ணா நல்லாவே வரும். வராமே எல்லாம் இல்ல. எதுவுமே பிராக்டிஸ் பண்ணல சார். இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே படிச்சது அப்படியே ரைட் அப் பண்ணி எழுது. சரி நான் ஒரு இது பாடிடுறேன். நம்ம சின்ன தம்பிங்கிற படம், குழந்தைகள் தாலாட்டு பாடுற படம். அதேதான். துளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எச பாட, துளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையிலும் நீர் சுரக்கும், பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையிலும் நீர் சுரக்கும், ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் படிச்சேன், 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நான் படிச்சேன், நான் படிச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதான், ஏடெடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதான், தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எச பாட, துளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை, சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோவிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுவேன். நன்றி, வணக்கம். அருமை சார், அருமை 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 அருமை. ரொம்ப மகிழ்ச்சி சார். நல்ல பாடல் தேர்வு. அடுத்து அமதா மேடம். வரேன் சார். வாங்க மேடம், வாங்க. இது கேவி மகாதேவன் பாட்டு சார். பாடுங்க. வீட்லயும் இந்த பாட்டு அந்த காலங்கள்ல இருந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அததான் சரி பாடிடலாமே அப்படின்னு. மணமகளே மருமகளே பாபா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணமிருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா, மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா,
குணமிருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் மாவா. பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், புது பூமணமும் பாமணமும் எங்கள் வாசலில். பொன்மணமும் பூமணமும் உங்கள் வாசலில், புது பூமணமும் பாமணமும் எங்கள் வாசலில். மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவாம். கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல், கற்றவர்கள் தலை வணங்கும் கோயில் எங்கள் வாசல். மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. குணம் இருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது. பொங்கி வரும் புன்னகைக்கு குறைவிருக்காது, அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது. மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. குணம் இருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. நன்றி சார். வாவ், அருமை அருமை, நல்ல பாட்டு பாடல் தேர்வு. சிறப்புமா, ரொம்ப நல்லா இருந்தது. அருமை எல்லா அருமை. கல்யாண வீட்லயும் கேட்கக்கூடிய பாடல். ஆமா, கம்பல்சரி பாட்டு இது, கம்பல்சரி. அந்த ரெக்கார்டை எப்படியாவது போட்டுருவாங்க கல்யாண வீட்டுல. நீங்க என்ன பாடவில்லை சார்? சார். நீங்க சார், எல்லாம் நான் ஒரு பாடுனா கட்ட நான் குரல்ல ஒரு நான் பாடல் படிக்கட்டுமா சார்? படிங்க சார். எனக்கு பிடித்தமான பகுத்தறிவு வரிகள். அத 1972-73ல ஆ, ஆல் இந்தியா ரேடியோவில் தேன் கிண்ணம்னு ஒரு வெள்ளிக்கிழமையும் வைப்பாங்க ஒரு ஆமா நிகழ்ச்சி. ஆமா ஆமா அதுல நேயர் விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம எழுதி அனுப்புனா ஆமா. அந்த நேயர் விருப்பத்தை மாதிரி அதை போட்டுட்டு அந்த பாட்டை போடுவாங்க. ம், அப்போ 73ல நான் அந்த அதுக்கு கலந்துக்கிட்டு ஒரு இது எழுதி அனுப்பினேன். ம், அதை ஒரு 2 வரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த பாடல்னு சொல்லணும். ம், நான் போட்டது வந்து, என்றோ பிறக்க போகும் பயலை எண்ணி ம், இன்று பாடுகிறேன் ஒரு பாடலாக ம், அப்படின்னு அந்த 2 வரியை போட்டுட்டு இந்த ம், பாடலை நான் குறிப்பிட்டிருந்தேன். ம், அது போடும்போது எனக்கு இப்ப ரொம்ப உற்சாகம். ம். பரவாயில்ல, நம்முடைய சார்பில் ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாடல். நான் பல தடவை சொல்லிக்கிறேன், நான் எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆருடைய எல்லா பாட்டுகளையும் ரொம்ப விரும்புவேன். என்ன ஒண்ணு, நம்மளுடைய கட்ட குரல்ல சரியா பாட தெரியாது. அதனால படிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி சார், பாடிக்கிற அது மாதிரி. பிரச்சனை இல்ல சார். நீங்க ஒரு படிக்கிறதுன்னா அப்படியே கொஞ்சம் ராகமா படிங்க. அதான், அது இருக்குங்களா? சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையே நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசை நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி,
உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. சின்ன பயலே செய்தி கேளடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்தி சொல்லடா. இந்த கடைசி பேராகிராஃப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுன்னு நான் ரொம்ப ரசிச்சு கேட்டது. வேப்பமர உச்சியில் நின்னும் பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா. நன்றி சார், நன்றி. அருமை சார், அருமை அருமை அருமை. அதாவது நீங்க பாட்டு படிக்கிறேன்னு சொன்னீங்க, நல்ல பாட்டு, அருமை. நல்ல 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 பாடல், ஒரு கருத்து மிக்க பாடல், அருமை. அடுத்த பாடல் நம்ம வந்து முத்தையாராமன் சார். நீங்க சார் ஸ்டீபன் சார், நீங்க பாடுறேன் சார். நீங்க பாடுங்க அடுத்த பாட்டு. நான் பாடுவேன். பாடுங்க. லேட்டஸ்ட் படம் டூட்னு ஒரு படம். நினைச்சேன் சார், நானு நினைச்சேன் சார். ரொம்ப டஃப்பான பாட்டு, அதை ட்ரை பண்றேன். பண்ணுங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய பாட்டு. ரங்கநாதன் பாட்டா? ஐயோ பாடலாமா? பிரதீப் ரங்கநாதன் பாட்டு எம்மாடியோ, ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் மேடம். சாருக்கு பிடிக்கும் மேடம், பிரதீப்போட பாட்டெல்லாம் பிடிக்கும் மேடம் சாருக்கு. முன்னோடி இளைஞர் வரிசையில இருக்காரு மேடம், அவரு முன்னோடி இளைஞர் வரிசையில இருக்காரு அவரு. லவ் டுடே, அப்புறம் லேட்டஸ்டா வந்த டூட், அதுக்கு முன்னாடி வந்த இன்னும் ஒரு கோமாளி, இதெல்லாம் சாரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வைப்பு போவாரு. வாங்க. இப்படி ஆரம்பிக்கிற பாட்டு. அல்லையே 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 காட்டுல மழையே, அல்லலே அல்லலே டூட். அல்லையே அல்லையே காட்டுல மழையே, அல்லலே அல்லலே டூட். ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. இப்ப அந்த ஹீரோயின் பாடுவாங்க. என் மூச்சவன் பேச்சவன் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்கிற ஆசையின் அளவன், யாரவன் பேர் சொல்லும் சாரவன், அவன்தான் என்னவனா. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்கிற ஆசையின் அளவவன், யாரவ ஊர் சொல்லும் சாரவன், அவன் தான் என்னவனா. அலையே 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 காட்டுல மழையே, அல்லலே அல்லலே டூட். கடைசியில முடிப்பாரு, அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருக்கும். மண்ண நான் வந்தனா ஊர் அலற, மண்ண நான் வந்தனா ஊர் அலற, கண்ண நான் தொட்டனா மலர் அலற,
என்னென்ன சொல்ல வெள்ள யாரும் இல்ல ராஜாதி ராஜன்ன 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 ராவணா அப்படின்னு முடிப்பாரு. சார் கலக்கு சார் பயங்கர கலக்கிட்டீங்க சார். சார் நீங்க பாடிட்டீங்க சார். சார் கை தட்டலாம். கிரேட் கிரேட் கிரேட். சூப்பர் 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 சார் சூப்பர். சூப்பர் சார். சார் நீங்க அந்த ஊ சொல்லும் போது நாங்க கூட சேர்ந்து ஊ கத்தலாமான்னு பார்த்தேன் நான். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டேன் நான். Dude, அது dude. டியூட் அது. டியூடு தான் அது டியூடு. அமக்கலம் நான் சார். ஓன் கத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பையன் பார்த்தாருன்னா உங்களை தூக்கிக்குவான் அப்படியே. பிரதீப் ரங்கநாதன் நல்ல படம் எடுக்கிறானா, பாராட்டுக்குரிய விஷயம் தான். பாராட்டு. செல்வா எதனா பாடுறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? முத்தையா ராமநாதன் சார் பாட போறாரு. வாங்க சார். இது பாருங்க. ஹலோ, நான் வாங்க சார். கேக்குது சார். வாங்க. நாங்க ஏதோ ஒரு மரியாதை வச்சுக்கிறோம் பேசுறோம்னு. அதனால நானு சில நல்ல எல்லாரும் பாடினாங்க, அந்த பாடினதோட கண்டென்ட் இருக்குது இல்லையா, அது மாதிரி நான் சில நல்ல பாடல்கள் பாரதிதாசன் அதோட நிறுத்திக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சில பாடல் வரிகள் மட்டும் நான் இங்கே இந்த உரை வீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பாட தெரியாது, நான் பாடினா எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிருங்கிறதுனால நான் பாடலை படிக்கிறேன். சரியா? இது பாரதியோட தீராத விளையாட்டு பிள்ளை. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை. தின்ன பழங்கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்ன என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்தே கொடுப்பான். தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான். அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள், குழலிலே சூட்டுவேன் என்பான். என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான். பின்னலை பின்னின்று எழுப்பான், தலை பின்னே திரும்ப முன்னே சென்று மறைவான். வண்ண புதுச்சேலை தனிலே பொழுதி வாரி சொருந்தே வருத்தி குலைப்பான். புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமது பொங்கு ததுமுனர் கீதம் படிப்பான். கல்லால் மயங்குவது போலே அதை கேட்டு கண்மூடி வாய் திறந்தே கேட்டு இருப்போம் அப்படிங்கிறது ஒரு பாட்டு. அப்புறம் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேன்னு ஒன்று எவல்யூஷனோட சேர்ந்த செய்தி. இது பாரதி பாடினது அந்த காலத்தில். நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தெழுந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, காலமென்றே ஓர் நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ. இது பாரதி. அப்புறம் ஏற்கனவே இங்கே பாடியிருந்தாங்க அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. கண்ணம்மா, நான் 90 மதிப்பெண்களை பெறுவது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் இது போல தமிழ் எழுதணும் அப்படின்ட்டு எழுதுகிற போது இந்த பாரதி பாட்டை எழுதியிருக்கிறேன். காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறித்ததம் ஒன்று விழிகளும் 10 மாற்றுப்பொன் ஒத்த மெய்னியும் இந்த வையத்தில் நான் உள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவென்றி தேற்றிய இங்கொரு வையவனாக விண்ணவனாக புரியுமே. நீ எனது என்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் உந்தனை போற்றுவேன். துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதினிலே எந்த வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதினிலே உயிர் தீயினிலே வளர் சோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தனமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன்னா. அதுக்கப்புறம் அவன் வீணையை பற்றி பாடுறான், தன்னை பற்றியும் பாடுறான். செருக்கு இருமாப்பு ப்ரைடு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா அது எழுதியிருக்கோம், பா அளவு வளர்ந்ததன் பண் அளவு வளர்ந்ததன் பண், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்தற்கேன்னா. அதுக்கு முன்னால் சொல்றான், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட பொழியினில்
எரிவதுண்டோங்கிறான். சொல் புதிது பொருள் புதிது சோதி மித்த நவ கவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என் கவிதை அப்படிங்கிறான். பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படிங்கிறான். என் பாட்டை எழுதி இந்த நாட்டை நல்லாக்கணுங்கிறான். நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கனவே மாயும் வெறும் கூற்றுக்கனவே மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்கிறான். வயசாகி நிறைய கூடி போய் வேஸ்டா நான் செத்து போவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்கிறான். அடுத்து பாரதிதாசனுக்கு வந்தீங்கன்னா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் வெண்ணோடும் உடுக்களோடும் மங்கில் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோருக்கு ஞாபகம் இசை முழங்கு சங்கே அப்படிங்கிறது பாரதிதாசன். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் மொழி ஒளிமுகத்தை காதல் கொள்ளையிலேயா கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே விவாகம் சாமோ வானத்த சோலையிலே பூத்த தண்ணி பூவோ நீதான் சொக்கவள்ளி பார்க்கணுமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ அப்படிங்கிறான். சூரியனையும் சந்திரனையும் ஒன்னா சேர்க்கிறான். அது கடலுக்குள்ள போகாம இருக்கிற போது சூரியன், கடலுக்குள்ள போச்சுன்னா அது சந்திரன், நிலா அப்படின்னு சொல்றான். கிளையினர் பாம்பு தொங்கு விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்தது போல் கிளைதோறும் தாவி தாவி கீழுள்ள விடுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்பால் பார்க்கும்னா. சின்ன குரங்கு கிளையை தோடுது, அது பாம்பை தோடுது, கிளைன்னு நினைச்சு மேலே வரைக்கும் போயிட்டு விழுத தோட்டு விட்டு பாம்புன்னு நினைச்சு பயப்படுதுன்னு சொல்றான். அப்புறம் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் உணரப்பா மீ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அடுத்து நல்லா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வந்து காட்டை பத்தி பாரதிதாசன் பாடின அருமையான சந்தத்தோட கூடிய பாடல். முட்புதர்கள் மொய்த்த தரை எங்கும் எதிர் முட்டுகரு கற்களும் நெருங்கும் மக்கள் இட்டடி எடுத்து வைக்கையிலே கால்கள் தடுங்கும் உள் நடுங்கும் கிட்டு மர வேர்களில் பல கூடும் அதன் கீழிருந்து பாம்பு விரைந்தோடும் மட்டையசை வால்புலியின் கூட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின் வாடும் நீள்கிளைகள் ஆழ்விழுதினோடு கொடி நெய்த்து வைத்த நற்சலங்கை கூடு கூர் வாழையிற்று வேங்கையெல்லாம் வால் சுழற்றி பாய வரும் காடு பள்ளம் மேடு கேளோடும் கிளம்பி வரும் பன்றி நிலம் கீண்டு கிழங்கெடுத்தது அன்றி மிகு தூளிபட தாவுகையில் ஊழையிடும் குள்ள நரி குன்றில் புகும் ஒன்றே வானடை ஓர் வானடைந்தவாறு பெரு வன்கிளை வாரங்கள் சென்ற வீடு நல்ல தேனடை சொர்ந்ததும் தென்னை மரம் ஊற்றியதும் ஆறு என்பச் சாறு கானிடை பெரும்பறவை நோக்கும் அது காலிடைய காலிகளை தூக்கும் மற்றும் ஆலினம் சிறந்தபடி ஆரணவே பால் சிறந்த தீர்க்கும் அடை ஆக்கும் அண்ணா. அந்த மாதிரி பாரதிதாசன் பாட்டும் பாரதி பாட்டும் பிரமாதமான பாடல்கள். இன்னொரு பாரதிதாசன் பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடலோடு முடிக்கிறேன். இது வந்து கூடத்திலே மனப்பாடத்திலே வழி கூடி கிடந்துட்ட ஆணழகை ஓடை குளிர்மலர் பார்வையிலே அவள் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் வழி ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான் இவன் 1000 அயடுகள் புரட்டி நின்றான் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 2000 ஆண்டு காலத்துல பார்த்தோம்னா மிகச்சிறந்த கவிகள். இவங்களுக்கு இதே இணையான பாடலாசிரியர்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அட்டகாசமான பாடலாசிரியர்கள். இவங்க பத்தி இந்த சின்னதா ஒரு அறிமுகம் கொடுத்தேன். நன்றி, வணக்கம். இந்த பாடல் எனக்கு தெரியாது, ஆனா அவங்களை அறிமுகப்படுத்துறதுல அவங்கள பற்றி பேசுவதில் எனக்கு பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு தொகுப்பு. நன்றி, பாராட்டுக்கள். சார் கை தட்டலாம். ஸ்ரீதர் சார் இருக்காரா? வாங்க ஸ்ரீதர் சார், இன்னொரு பாட்டு பாடுறாரா? ஸ்ரீதர் சார் இருக்கீங்களா? கல்யாணி மேடம் வாங்க. ஸ்ரீதர் சார் இருக்காரா பாருங்க. வாங்க செல்வகுமார் சார் வாங்க, உங்க அடுத்த பாடல் பாடுங்க சார். பாட்டோம் சார், மொத்தமாக பாட்டோம். நான் திரும்ப பாடுறேன் சார். இருக்காங்களா இல்லையா?
யாரும் இல்ல, வரல ஓ ஒண்ணும். அப்படியா? இவங்க வந்துட்டாங்க. எந்த மேடம் இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? இல்ல ஸ்ரீதர் சார் பாருங்க. ஸ்ரீதர் சார் இல்ல, அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு, உங்களை பாட ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சார். அவங்க பாட்டோம் சார். பாடுங்கம்மா. அடுத்த பாடல்ல தான் அமுதா மேடமும் வந்திருக்காரு. வந்துட்டான் சார். நீங்க ஆனா பாடவே இல்லை இன்னும் ஆரம்பத்துல நான் இருந்து. பாடுறதில்லையே, நான் பாடின மேடம், யாருக்கும் கேட்கல மேடம். இல்ல சார், நீங்க பாடவே இல்ல. பாடுங்க. பாடுன எல்லாருக்கும் கேட்கல, நான் என்ன பண்றது? எல்லாரும் கேக்குற மாதிரி பாடுங்க. அது என்ன சார் நீங்க அது பாடாம? இந்த மேடம் பாட்டும். வாங்க. இதான் பாருங்க. சார் பர்மிஷன் கொடுத்தாதான் பாடணுமா 3வது பாட்டுக்கும்? அதெல்லாம் ஒரு இல்ல இப்போ சரி நான் பாடிடுறேன் சார். பாட்டு வெளியீடு இப்ப படிச்சாங்கல்ல, அது பாடலாமா? பாடுங்க. அமுதா முடிச்சிட்டு அமுதா மேடம் பாடுங்க. நீங்க பாடுங்க மேடம், அவங்க செலக்ட் பண்ணிட்டோம். அமுதா மேடம் நீங்க வாங்க. அதுவும் மூடு சார். மைக்கு ஆன் பண்ணிருக்கேன். ஆன்லதான் இருக்கு. மனநாட்டி என்ன சார் இது இந்த நேரம் பார்த்து தொண்டை போய் ஒன்னும் கவலைப்படாது, நல்ல பாட்டுலாம் பாடும்போது அப்படிதான். மனநாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் பாடுகிறேன். சார் இருங்க சார். மனநாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் வாடுகிறேன். உயிர் காதலிலே உடல் மேடையிலே இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? மனநாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் வாடுகிறேன். புவி வாழ்வினில் காதல் இன்பம், அதில் ஏழையின் காதல் துன்பம். புவி வாழ்வினில் காதல் இன்பம், அதில் ஏழையின் காதல் துன்பம். திருநாளும் இல்லை, மணவாழ்வும் இல்லை, இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? மனநாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் வாடுகிறேன். வண்ணத் தாமரை பாவையின் தேகம் கண்டு தழுவிடும் சூரியன் தேகம். வண்ண தாமரை பாவையின் தேகம் கண்டு தழுவிடும் சூரியன் தேகம். தினம் மாறிவிடும், இருள் மூடிவிடும், இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே? நன்றி சார். சூப்பர், அருமை 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 அருமை. பாதி பாட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு சார். மேடம் பரவாயில்ல மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் தேடி பிடிச்சுக்கலாம். இப்ப யார் பாடுறது? இந்து மேடம் பாடுறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. யார் நடிச்சாங்க என்ன எதுவும் தெரியாது, ஆனா ரொம்ப பிடிச்ச பாடல் இது. ஜலபதி ராவ் சார், ஜலபதி ராவ். மேடம் மேடம் பாடின பாட்டா? இல்ல இல்ல, அமுதா மேடம் பாடின பாட்டு. அதுதான் கேக்குறேன், அதுதான் அதுதான் அதான் ஜலபதி ராவ். ரொம்ப நல்ல பாடல். நல்ல நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. நன்றி. நான் திரும்ப இப்ப கேட்பேன். நான் அதுக்குள்ள தேடி எடுத்து வைக்கிறேன். அடுத்து யார் பாடுறது? இந்து மேடம் பாடுறீங்களா? ஸ்ரீதர் சார் பாடு. ஸ்ரீதர் சார் பாட வச்சிடலாம், வாங்க சார். இப்பதான் நான் பாடுனேன் மேடம் பேச. நீங்க பாடி ரொம்ப நேரம் ஆகுது சார். நாங்க அதுக்குள்ள நிறைய பாடல் பாடிட்டோம், பாட்டு படிச்சிட்டோம், நிறைய பாட்டு நடந்திருக்கு.
இது நம்ம சார் கோபால சார் சொன்ன அதே பாட்டு எடுக்கிறேன், வானிலாவே எடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வா நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நிலா, வா நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூவிலாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா, வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா, இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா, தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா, வானிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா, வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா, ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா, சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா, சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா, எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா, வானிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வாவ், கைதட்டலாம் கைதட்டலாம் கைதட்டலாம். அருமை சார், நல்லா இருந்தது, சிறப்பு. நல்ல பாடல் சார், நல்ல அது சார் சொன்ன உடனே அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப பாடி நல்லா பாடலாம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, நன்றி. வாங்க இந்துமதி மேடம் வாங்க, மைக் ஆன் பண்ணோம், மைக் ஆன் பண்ணாதான் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். வாங்க 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 வாங்க, இந்து மேடம் பாடுறாங்க, கேளுங்க. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய
அசைந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா தாளம் வந்ததும் பாடல் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா பாவம் வந்ததும் ராகம் வந்ததா ராகம் வந்ததும் பாவம் வந்ததா கண் திறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண் திறந்ததா பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததும் பருவம் வந்ததா கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பெண்மையானதா ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா. வாவ், நமக்கல்ல மேடம், அருமையா பாடுறீங்க, நல்லா இருக்கு உங்க குரல். நீங்க சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா சின்ன வயசுல? இல்லையா 2 years செகண்ட் 2 years கத்துக்கிட்டீங்க. அதுதான், அது தெரியுது உங்களோட டச் இருக்கு சார் அதுல. ஆமா ஆமா, அது டச் இருக்குது, ராகம் எல்லாம் நல்லா வருது, அருமையா பாடுறீங்க. மோட்டிவேஷனே ஸ்ரீதர் சார் தான். அப்படியா? பாருங்களேன். என்னங்க புரியல, என்ன சொல்லுங்க? மோட்டிவேஷனா சார்? நீங்களா? ஓ வாவ், மோட்டிவேஷனல் ஸ்பீச் பாருங்க, மோட்டிவேஷன் ஸ்பிங்கர் இருக்காங்க போல இருக்கு. சார் நான் பாடினதே இல்ல. அப்படியேங்களா? பரவாயில்லையே. முன்னணி பாடகர், முன்னணி தலைவர். மகிழ்ச்சி. வேற யாருன்னா பாடுறீங்களா? முடிச்சுக்கலாமா? மேடம் இல்ல, மைக் ஆன் பண்ணுங்க மேடம். சார் பாட்டுமா சார்? சார் நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க சார், உங்களை தான் பாட சொல்றாங்க. செல்வகுமார் சார், வாங்க பாடுங்க. பாட்டுமா சார்? ஆமாங்க சார். ஓகே சார், ஓகே சார். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தால் அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.
திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால், இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கொடுக்கிற நோக்கம் வளராது. மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே. சூப்பர், கைதட்டலாம். எம்ஜிஆருடைய பல தத்துவ பாடல்ல இதுவும் ஒண்ணு. இது உண்மையான பாடல். ஒரு சக்கரபாணி சார் சொன்னார் இல்லைங்களா, அதனால வந்து டக்குன்னு இப்ப எடுத்து பாடணும் சார். அது அந்த ஸ்கிரிப்ட் தேடுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ஸ்ரீதர் சார் இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? நீங்க பாடல, நீங்க பாடிட்டீங்களா? நான் பாடல சார். ஆஸ்தான என்னது, ஆஸ்தான வித்வான் பாட்டு ஒரு பாட்டு. இளைய வித்வான். டைம் இருக்கா? எப்படி டைம் இருக்கா? டைம் இருக்குது. காற்று வெளியீடை படிச்சாங்கல்ல, அது பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. காற்று வெளியீடை பாடுங்க. நீங்களும் பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. காற்று அது வெளியீடை நல்லா இருக்காது, அவங்க மட்டும் பாட்டு கேட்கலாம். கூட கல்யாணி மேடம் பாடுறது தான் எங்களுக்கு ஓகே. காற்று வெளியீடை கண்ணம்மா, எங்கள் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் இதழ்களும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொன்னொத்த நின்மேனியும் பத்து மாற்று பொன்னொத்த நின்மேனியும் இந்த வையத்தில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியீடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனதுன்னுயிர் கண்ணம்மா, நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நிந்தனை போற்றுவேன். நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நிந்தனை போற்றுவேன். துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே, எந்த நாவினிலே அமுதூருதே கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே. கண்ணம்மா 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 என்ற பெயர் சொல்லும் போதிலே, உயிர் தீயினிலே வளர் ஜோதியே, எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே, இந்த காற்று வெளியீடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன்.
சார் மேடம் சரியான வந்து பாடல் மேடம். சாருக்காக நல்ல பாடுற பாட்டு நினைக்கிறேன் சார். நல்ல பாடல் மேடம். அதான் சாருக்காக பாடுறாங்க போல இருக்கு. சூப்பர் 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 அருமை அருமை. அருமை. பாத்தீங்களா எங்க இருந்து பாராட்டு வந்துருது பாருங்க. எங்க இருந்து பாராட்டு வந்துருது பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் ஒரு வார்த்தையும் சொல்லல அவங்க, இப்பதான் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, முடிச்சுக்கலாமா? கடைசியா நான் ஒரு பாட்டு பாடிடுறேன். ஓகே, பாடுங்க சார், பாடுங்க சார். யாரும் திட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கடைசியா பாடுறேன். ஏற்கனவே கல்யாணி மேடம் வேற கோச்சிங்கனாங்க, நீங்க எல்லாம் பாடுறது கேட்க முடியல, சகிக்க முடியலன்னு வேற சொல்லிட்டாங்க. சொல்றவங்க சொல்லியிருந்தா சார் இருப்பாங்க. நம்மளாம் அதை பத்தி கவலை பண்ணல. அவங்க அதெல்லாம் அதை பத்தி கவலை பண்ணல. கல்யாணி கடைசியில பாடினா மங்களம். தொடங்கும் போதே செக் வைக்கிறேன். ரைட், ஓகே, மங்களம் பாடுற மாதிரி நினைச்சுக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். வாசமில்ல மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்ல மதுரை இது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும், அழையாதார் வாசல் தலை வைத்தே ஓடும், வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவா உனக்கே ஆசை நிலவல் மேலே, மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே ஆசை கலைமகள் போலே, பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவா உனக்கே ஆசை நிலவல் மேலே, மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே ஆசை கலைமகள் போலே, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாது ஆசை அதியவள் மேலே, என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே நான் செய்தி அவள் மேலே, வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே ஆசை மன்மதன் போலே, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது, வாசமில்லா மலரிது. அவ்வளவுதான். நீங்க எல்லாம் கேட்டீங்களே, ஒரு பாட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க, நல்லா இருந்தது சார். சார் கலக்கிட்டீங்க சார். இந்த தடவை வந்து நல்லாவே பொயட்டிக் மாதிரி வந்துருச்சு. கலக்கிட்டீங்க சார், கலக்கிட்டீங்க சார். சூப்பர். நான் சொன்னேன்றதுக்காக கல்யாணம் வேற பாராட்டினாங்க. நன்றி. ஆரம்பத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது சுமாரா தான் ஆரம்பிச்சீங்க, ஓகேங்களா? ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு போகும்போது, ரெண்டாவதுக்கு எல்லாம் போகும்போது புடிச்சிட்டீங்க. அதுவும் இன்னொரு ஸ்டான்ஸா இருக்கு, நான் போதன்னு விட்டுட்டு நமக்கு அவ்வளவுதான் வரும். இல்ல சார், நல்லா இருந்தது. ராமு சார் வந்திருக்காரு, ஒரு பாட்டு பாடுவாரு. இந்த போங்காட்டெல்லாம் கிடையாது. நான் காட்டுல ஒரு சட்டம் போட்டாங்களாம், நல்லா பாடுற மரம் மட்டும்தான் குரல் கொடுக்கணும், மத்ததெல்லாம் அமைதியா இருக்கணும்னு வந்து பார்த்தாங்களாம். இந்த குயில் மட்டும் ஏதோ ஒரு 10 மீட்டருக்கு பாடினு இருந்துதான், மொத்த காடும் அமைதியா இருந்துதான். பாயிண்ட் இஸ், எல்லா பறவையும் பாடணும், எல்லா ஆளும் பாடணும், அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுதோ அது பாடணும், நம்ம கை தாட்டணும். அதுக்கு பேர் தான் நாடு, அதுக்கு பேர் தான் காடு, அதுக்கு பேர் தான் பாட்டு. சரியா? அதை மட்டும் தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு வேலை. புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு, எங்களுக்கு புரிஞ்சிச்சு, எல்லாமே புரிஞ்சிச்சு. சார் சொன்னதே வந்து பாட்டாவே சொல்லிட்டாரு பாருங்க சார். மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சொப்பன சுந்தரி ஒரு பாருங்க, சொப்பன சுந்தரி ஒரு லைன் சொல்றேன் சார். வாங்க சார். ரெண்டே லைன் சொல்லுங்க. சொப்பன சுந்தரி நான் தானே,
சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தில் தேன்தானே. சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தில் தேன்தானே. ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே, சோம்பல் இல்லாமல் கழிப்பேனே. மீண்டும் 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 நெஞ்சில், மீண்டும் மீண்டும் நெஞ்சில் தோன்றும் தோன்றும் சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி நான் தானே. சார் இதுக்கு மேல என்ன சார் பாட்டு வேணும்? அருமை சார், அருமை சான்ஸே அருமை. இல்லை, சான்ஸே இல்லை. நீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? நன்றி சார், நன்றி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அருமையா பாடிய அனைவருக்கும் நன்றி. ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், முடிச்சிடுறேன் சார்.